எல்லாரும் சொல்லுவாங்க, "உனக்கு என்னம்மா ஜாலியா வேலைக்கு போற, உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம், ஹேப்பியா இருக்கேன்னு" சொல்லிட்டு. ட்ரூ தான் நமக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஆனா, காலையில இந்த குழந்தைய அவசரமா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு, அதே ஸ்பீட்ல சட்டு சட்டுன்னு நம்ம வேலையும் பார்த்துட்டு, நம்மளும் காலேஜ் கிளம்பி போயிட்டோம்னா, ஈவினிங் வரும்போது பிள்ளைங்களும் அந்த டைம்ல வந்திருப்பாங்க. ஸோ, அப்படின்னா நமக்கு டைம் போறதே தெரியாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த லேடீஸ் வந்து டீச்சிங் ஃபீல்டே சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த வெக்கேஷன் ஆரம்பிச்சுருச்சுன்னா, காலையில நாம கிளம்புறப்போ அந்த குழந்தைங்க எந்திரிச்சிருக்க கூட மாட்டாங்க. டீச்சிங் ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நமக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே இருக்காது. ஆன் டைம்ல நம்ம ஒரு டியூட்டில இருக்கணும். ஸோ காலையில எங்க இந்த பிள்ளைங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு, ரூம்ல லைட்டு கூட போடாம, மெதுவா ரெடி ஆயிட்டு, இந்த பிள்ளைங்களுக்கு பாய் கூட சொல்லாம வீட்ட விட்டு வெளிய இறங்குறப்போ, நமக்கு இருக்கிற ஃபீல் வந்து மோஸ்ட்லி எல்லா வொர்க்கிங் வுமனுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். என்னதான் அவள பார்த்துக்க தாத்தா, பாட்டி இருந்தாலும், காலையில கண்ண முழிச்சு பார்க்குறப்போ, ரூம்ல யாரும் இல்ல அப்டின்னா, பிள்ள சேட் ஆயிடுவா. அதனால நான் டெய்லி காலையில ஒரு லெட்டர் வச்சுட்டு, கூடவே ஒரு டு டூ லிஸ்ட் மாரி எழுதி வச்சுட்டு போயிடுப்பேன். "இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிக்கோடா" அப்டின்னு சொல்லி. எதுவுமே கரெக்ட்டா பண்ண மாட்டா. நெறைய சீட்டிங் தான் பண்ணுவா. பட் ஸ்டில் காலையில அத பார்த்தோனே எனக்கு ஹேப்பியா கால் பண்ணுவா. "அம்மா நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுவேன். குட் கேர்லா இருப்பேன்" அப்டின்னெல்லாம் சொல்லிட்டு, அண்ட் ஈவினிங் வந்தோனே நான் இப்படியெல்லாம் பண்ணேன்னு